வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் நடந்த மீட்டிங்கில் அண்ணாமலை மனதில் உள்ளதை கொட்டினார். எந்த வியூகமும் இல்லையே, தொகுதி பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. எந்த வியூகத்தின் அடிப்படையில் தொகுதி பொறுப்பாளர்கள் நியமனம் நடந்துச்சு? ஒரு தொகுதினாலும் நான் வேலை பார்க்க தயாராக இருக்கேன், ஆனால் ப்ராப்பரான வியூகம் இருக்கணும், பிளானோட ஒரு தொகுதினாலும் போய் ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா பேருக்கு கமலாலயத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பிரிண்டிங் மிஷின்லேருந்து ஒரு பேப்பரை பேப்பரில் மட்டும் வெளியிட்டா இவங்க இந்தந்த தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் அப்படின்னு போட்டால் அதனால் ஜெயிக்க முடியுமா? கொஞ்சமாவது தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் அந்த தொகுதிகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அதிருப்தி தெரிவித்ததாக பல மீடியாக்கள் செய்திகளை வெளியிட்டாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு சில காலங்களுக்கு முன்னாடியாவது சொல்லணும்ல, இந்த தொகுதியில் நீங்கள் போட்டி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும். சொல்லாமல் லாஸ்ட்டு 10 நாளுக்கு முன்னாடி சொன்னால் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்னு அண்ணாமலை அதிருப்தி தெரிவித்ததாக மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டாங்க. இப்போ பாண்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி அண்ணாமலை பேசவே இல்லை, தமிழக மீடியாக்கள் வெளியிட்ட செய்திகள் எல்லாமே டோட்டலாக பொய், என்டிஏக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க தமிழக மீடியாக்கள். அண்ணாமலை எந்த இடத்துலையும் அப்படியெல்லாம் பேசலை, ஒரு வார்த்தை கூட அப்படியெல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்காரு. ரெண்டாவது, 1937 வந்தே மாதரம் பாடலில் காங்கிரஸ் நீக்கிய 4 ஸ்டான்ஸா உட்பட 6 ஸ்டான்ஸாவையும் இனி இசைக்கணும். அரசு நிகழ்ச்சிகள் அப்படின்னா டெஃபினட்டாக வந்தே மாதரம் பாடல் நேஷ்னல் சாங்கு இசைக்கப்படணும். நேஷ்னல் ஆந்தமுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அதே ரெஸ்பெக்ட் நேஷ்னல் சாங்குக்கும் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோம் மினிஸ்ட்ரி சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அனைத்து மாநில அரசாங்கங்களுக்கும் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி சமீபத்தில் சொன்னார், ஆக்சுவலாக பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதின வந்தே மாதரம் பாடலுடைய முழு பாடலையும் காங்கிரஸ் நேஷ்னல் சாங்காக அங்கீகரிக்கலை, 4 ஸ்டான்ஸாவை நீக்கிட்டாங்க, 2 ஸ்டான்ஸாக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் 4 ஸ்டான்ஸாவை நீக்கினாங்க? அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் காங்கிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சமீபத்தில் மோடி பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இப்போ ஹோம் மினிஸ்ட்ரி வந்தே மாதரம் பாடலுடைய முழு 6 பத்திகளும் இனி இசைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. இப்போது தமிழகத்தில் என்ன டிபேட்னா, இதே மாதிரி தான் நீராறும் கடலுடுத்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இருக்குல்ல, அந்த பாடலுடைய முழு வரிகளும் இசைக்கப்படணும். திராவிட மாடல் கவர்மெண்ட்டு, திமுக கவர்மெண்ட்டு இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் சில பத்திகளை அவங்க நீக்கி மாற்றி எடிட் பண்ணி இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலாக மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை அவர்கள் எழுதினது இருக்கணும், இப்போ மாற்றிருக்காங்களே நேஷ்னல் சாங்கை, அதே மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் இங்கே கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல திமுக பாஜக இடையே பெரிய புயலை கிளப்பியிருக்கு இந்த விவகாரம். மூணாவது, பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா இருக்கார்ல, அவர் பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் தான் பலூச்சிஸ்தானை எங்களால் மானிட்டர் பண்ண முடியலை, மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருக்கிறதுனால எங்களால் ப்ராப்பராக உளவு பார்க்க முடியலை, பலூச்சிஸ்தான் விடுதலை இராணுவம் நவீனமான எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க, ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க, ஒரு நாளைக்கு 400 கோடி ரூபாய் அளவுக்கு எண்ணெயை கடத்தி சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் எங்களால் கட்டுப்படுத்த முடியலை பலூச்சிஸ்தான் விடுதலை இராணுவத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் ஒத்துக்கிட்டாரு கவாஜா. இப்போ அடுத்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவின் ஆதரவை பெறுவதற்காக அந்நாட்டுடன் மீண்டும் நெருக்கமானோம், அமெரிக்காவுடைய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னு நெருக்கமானோம். ஆமாம், ட்ரம்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூஜா தூக்குனாங்கல்ல, அந்த அளவுக்கு நெருக்கமானோம். ஆனால் டாய்லெட் பேப்பரை விட மோசமாக நடத்தப்பட்டோம், ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டு பின்னர் நிராகரிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. டாய்லெட் பேப்பரை விட பாகிஸ்தானை அமெரிக்கா யூஸ் பண்ணிருச்சு, மோசமாக யூஸ் பண்ணிருச்சு, தேவைக்காக பயன்படுத்தி விட்டு பின்னர் பாகிஸ்தான் தூக்கி எறியப்பட்டுருச்சு அப்படின்னு பார்லிமெண்ட்டில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காரு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.